ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சங்கு புஷ்பத்தில் ஒரு ப்ளூ கலர் லெமனேட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த சங்கு புஷ்பம் நிறைய மருத்துவ பலன்களை கொண்டது. நம்ம ஒரு 4 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. இப்போது சங்கு புஷ்பத்தை நல்லா கழுவிட்டு இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு நாம் மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சுருங்க. அரை மணி நேரத்துக்கு பிறகு திறந்தீங்கன்னா இந்த சங்கு புஷ்பத்தில் உள்ள ப்ளூ கலர் எல்லாமே தண்ணியில் இறங்கியிருக்கும். இந்த புஷ்பத்தை தனியாக எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த தண்ணியை நாம் அப்படியே ஒரு ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணலாம். ஐஸ் க்யூப்ஸ் உங்களுக்கு ப்ளூ கலரில் சங்கு புஷ்பத்தோட பலனோட நமக்கு கிடைக்கும். ஒரு 3 to 4 hours ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி பிறகு எடுக்கலாம். இப்போது ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சு. உங்களுக்கு ஐஸ் கட்டியெல்லாம் ப்ளூ கலர் ஐஸ் க்யூப்ஸ் கிடச்சிருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கண்டெய்னர் எடுத்து எல்லா ஐஸ் க்யூப்ஸையும் இதில் போட்டுக்கலாம். மிச்சம் இருக்கிற அந்த சங்கு புஷ்பத்தோட நீரை இதில் சேர்த்துடலாம். இது ப்ளூ கலரில் இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். 2 லெமன் எடுத்து கட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸை நம்ம இந்த கண்டெய்னர்லேயே புழிஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கிற இந்த தண்ணி அப்படியே வைலட் கலரில் மாறும். ஐஸ் க்யூப்ஸ் மட்டும் ப்ளூ கலர்லேயே இருக்குது பாருங்கள். தேவையான அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சிக்கோங்க. நான் 2 லெமன் எடுத்து புழிஞ்சிருக்கேன் 4 டம்ளர் தண்ணி இருக்கிறதுனால. அடுத்ததாக தேவையான அளவுக்கு ஜீனியை நம்ம கப்பில் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக எந்த சர்க்கரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை தேன் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம சங்கு புஷ்பத்தோட நீர் இதில் சேர்க்கலாம். டயாபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்ததுன்னா சுகர் சேர்க்காமலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சுகர் நல்லா கரைகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலாக நாம் இன்னும் கொஞ்சம் ஐஸ் க்யூப்ஸை சேர்த்து சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் மற்ற வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.